ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ஜோயல் ஹெல்த் தமிழ் என்கிற யூடியூப் சேனல்ல எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்க கூட ஹேர் லாஸ் பத்தி பேச போறேன். ஹேர் லாஸ் லாஸ்ட் வீடியோல ஹேர் லாஸ்க்குள்ள காரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல ஹேர் லாஸ்க்குள்ள மேனேஜ்மெண்ட் என்ன, அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த ஹேரை ரீக்ரோத் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஹேர் லாஸ் பத்தி, ஹேர் லாஸ்ங்கிறது மார்க்கெட்ல ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. எல்லாருமே எவ்வளவு பெரிய பணத்தையும் முதலீடு செய்யறதுக்கும் எவ்வளவு பெரிய பணத்தையும் இந்த ஹேரை ரீக்ரோத் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கிறாங்க. இந்த மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம பல மூலிகைகள், தைலங்கள் எல்லாம் வருது. இதையெல்லாம் பணங்கள் கொடுத்து வாங்குவதற்கு எல்லாரும் தயாராகவே இருக்காங்க. எதனால? இந்த ஹேரை எப்படியாவது ரீக்ரோத் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. பொதுவாய் ஒரு மனிதனுக்கு சராசரியாய் 100 முடிகள் விழலாம் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு. இந்த ஹேரை சரி பண்றதுக்கு, ஹேர் லாஸை சரி பண்றதுக்கு இந்த நிறைய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் நம்ம கேட்கிறோம். இந்த மூலிகைகளா இருக்கட்டும், இந்த நேச்சுரல் மெடிசின்ஸா இருக்கட்டும், இல்ல பல வைத்திய முறைகளா இருக்கட்டும், இல்ல இதை அறிந்த பல நபர்களா இருக்கட்டும், இந்த ஹேர் லாஸ் சரி பண்றதுக்கு பல அட்வைஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. பிரதானமாய் இந்த சல்ஃபர் கண்டென்ட்டா இருக்கிற ஆனியனை தலையில வச்சா அது முடி வளர்ந்துரும். இல்ல நீங்க தயிர் வச்சா தலையில முடி வளர்ந்துரும். இல்ல ஆல்வேரா வச்சா முடி வளரலாம். மேலும் இந்த நீம் ட்ரீயா இருக்கட்டும், இந்த நீமை வச்சா கருவேப்பிலை, நீம், அப்புறம் பல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பர்டிகுலர் சில மூலிகை தைலங்கள் எல்லாம் இருக்கு. இவைகளை தடவுனா உங்க தலையில முடி வளர்ந்துரும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இவைகளெல்லாம் நன்மைதான். இவைகள் வீரியம் ஒன்று குறைந்தது என்று நான் சொல்லவில்லை. இவைகள் எல்லாம் நன்மைதான். இவைகள்ல நன்மைகள் இல்லாமலும் இல்லை. ஆனால் இவைகள்தான் உங்கள் முடிக்கு தீர்வாகும் என்று நான் சொல்லல. இவைகள்னால மாத்திரம் ஹேர் லாஸ் ரீக்ரோத் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ ஹேர் லாஸ் சரி பண்ணா எப்படிதான் சரி பண்றது? காரணம் இருக்குங்க. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஹேர் லாஸ் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ரூட் காஸ், அதாவது அண்டர்லைன் காஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்பந்தான் அந்த ஹேர் லாஸ் சரி பண்ண முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அண்டர்லைன் காஸ் இருக்கும், ரூட் காஸ் இருக்கும். பிரதானமாய் சில மனிதர்களுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கலாம். இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சில பிரதான சில வைட்டமின்கள் தான் இந்த ஹேர் growth ஆகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும். பிரதானமாய் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, ஜிங்க், அயன், அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இவைகளெல்லாம் இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பிரதானமாய் பயோட்டின், இவைகள் தான் ஹேர் growth ஆகிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இவைகள்ல யாருக்காவது இந்த வைட்டமின்ஸ் குறைபாடுகள் இருந்தா அவங்களுக்கு எளிதா ஹேர் லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹேர் லாஸ் சரி பண்ணணும் அப்படின்னா பிரதானமாய் இந்த ரூட் காஸா இருக்கிற இந்த டெஃபிஷியன்சியை நீங்க சரி பண்ணுனா எளிதாய் தானாகவே உங்கள் முடி வளர்ந்து விடும். அப்போ எளிதா ரூட் காஸ் என்ன, இந்த டெஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்கோ அதை சரி பண்ணுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. இப்போ ஒரு பயோட்டின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வைட்டமின் B7 இவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்கின்ல கேரட்டின் என்கிற ஒரு புரோட்டீனை உருவாக்கி இவைகள் ஹேர் நல்ல ஃபார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கேரட்டின்ல முக்கியமான சில இந்த வைட்டமின் B7 வைட்டமின்ல பிரதானமாய் சில உணவுப் பொருட்கள் இருக்கு. ஸோ அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் உட்கொண்டால், பாதாம்ல இருக்கு, பல முட்டையில இருக்கு. ஸோ அப்படி பிரதானமாய் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். பிரதானமாய் அப்படி சில வைட்டமின்ஸ் B7 உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் உட்கொண்டால், மேலும் வைட்டமின் ஏ உணவுப் பொருட்களையும், வைட்டமின் சி உணவுப் பொருட்களையும், வைட்டமின் டி உணவுப் பொருட்களையும், புரோட்டீன் சார்ந்த உணவுப் பொருட்களையும், சிங்க் சார்ந்த உணவுப் பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால்
உங்க ஹேர் லாஸ் வந்து ஈஸியா க்ரோ ஆகலாம். இந்த என்னென்ன ஒவ்வொரு வைட்டமின்ஸ்ல என்னென்ன ஃபுட்டெல்லாம் என்னென்ன வைட்டமின் இருக்கு அப்படிங்கறத நான் இங்க விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அது நீங்க எளிதாய் நீங்க ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த வைட்டமின்ஸ்ல என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, ஒரு ஹேர் லாஸ்க்கு வந்து பிரதானமான அடுத்த காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ எவ்வளவுதான் நீங்க தலையில நிறைய ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணியும் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு முடியே வளரல அப்படின்னா உங்களுக்குள்ள உங்க உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கலாம். அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கிறத வெளிப்படுத்துறதுல ஹேருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஸோ உங்க ஹெல்த் வந்து நல்லா இல்லை அப்படின்னா முடியும் வளராது. அப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்து அப்படின்னா முடி வளராது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி பண்ணலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல பிரதானமாய் சில நோய்கள் இருக்கு. ஹைப்போதைராய்டிசம், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், டயபெட்டிக்கா கூட இருக்கலாம். ஸோ இவைகள் இந்த நோய்கள் வந்தா ஹேர் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹைப்போதைராய்டிசத்துல இந்த ஹார்மோன் சுரக்கிறது வந்து கம்மியாயிரும். இதனால உடல்ல செரிமானமும் என்சைம் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சு போயிடும். இதனால எளிதாய் ஹேர் லாஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த புருவங்களை எல்லாம் ஹேர் எல்லாம் அப்படியே லாஸ் ஆயிரும், உடம்புல இருக்க ஹேர் எல்லாம் போயிரும், தலையில இருக்க முடியெல்லாம் அதிகமாய் போயிடும். அப்புறம் இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு வரக்கூடிய நோய். எதனாலையும் பெண்களுக்கு ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால ஹேர் லாஸ் வரும். அப்புறம் பிரதானமாய் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய காரணம். அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா உடம்புல வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உடம்புல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகும். புரியுதா? டெப்ளீஷன் தானாகவே உடம்புல இருந்து டெப்ளீஷன் ஆகி போயிடும். அப்போ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறைவு வந்தா ஹேர் லாஸ் வரும். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பிரதான ரோல். என்ன ஸ்ட்ரெஸ்? லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். சில நேரம் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களும் லாங் டர்ம் ப்ராப்ளம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்க்குள்ள நம்மளை கொண்டு போயிருது. என்ன? ஒரு டிவோர்ஸா இருக்கலாம், ஒரு லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல நமக்கு வேண்டியவங்க இறந்து போயிடலாம். இந்த ஒரு தாக்கம் உடல்ல பயங்கர இந்த செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிற அளவிலே இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால இந்த செல்ஸ் பாதிக்கப்படுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பிரதான காரணமா அமையுது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க டயட்ல, எக்ஸசைஸ்ல, அப்புறம் சில உணவுப் பொருட்கள் எடுத்துறதுனால, நல்ல தூக்கம் இருக்கிறதுனால, நல்ல தூங்குறது மூலமாய் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து படிப்படியாய் குறைச்சிக்கலாம். நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை படிப்படியாய் குறைத்துக்க முடியும். ஆகவே நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க சரி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க சரி பண்ண ஹேர் வந்து சரியாக தானாகவே வளர்ந்து விடும். அப்புறம் சில நோய்களும் பிரதான காரணமா இருக்குங்க. இந்த தலையில வந்து செபோரிக் டெர்மாடைட்டிஸ் சொல்லுவாங்க. ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சில நோய்கள் எல்லாம் இருக்கு. அந்த நோய்களை நீங்க சரி பண்ணீங்க அப்படின்னா அதையும் நீங்க ஹேர் லாஸ் வந்து போகிறத எளிதாய் நீங்க சரி பண்ணிக்கலாம். சில சர்டன் மெடிகேஷன்ஸ் கூட ஹேர் லாஸ்க்கு வந்து காரணமா இருக்கு. அப்படின்னா சில ஆன்டிசைகோட்டிக் மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த இவைகள் லித்தியம் அப்படியெல்லாம் சில ஆன்டிசைகோட்டிக் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. பிரதானமா ஆன்டி டிப்ரெஷன் மெடிகேஷன், அதாவது மனநலம் குறைபாடு உள்ளவர்கள் சில மருந்துகளை எடுப்பாங்க. அவங்களுக்கு எளிதாய் ஹேர் லாஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணலாம்? நிறைய தண்ணி குடிக்கலாம். மேலும் அந்த ஹேர் லாஸ் வரதுக்கு காரணம் சில மருந்துகள் உடவில் உள்ள சில வைட்டமின்ஸை இழக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அப்போ அந்த வைட்டமின்ஸ் அதன் கூட சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த ஹேர் லாஸ் வந்து வராது. புரிகிறதா? மேலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட ஹேர் லாஸ்க்கு ஒரு பெரிய காரணமா இருக்குங்க. இது வந்து நீங்க நல்ல மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள், மீன் வகைகளை எடுத்துக்கொள்றது மூலமா எளிதாய் நீங்க அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சியை சரி பண்ணிக்கலாம். நல்ல சாளை, அது மாத்திரம் இல்ல, டூனான்னு சொல்லுவாங்க, சூறை மீன்ல எல்லாம் அதிகமாய் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. சால்மன், இவைகள் எல்லாம் அதிகமா ஒமேகா 3 பிளஸ் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு. ஸோ இதை நீங்க சரி பண்ணா இந்த உணவுப் பொருட்களை எடுத்தா
எளிதாய் சரி பண்ணிக்கலாம். புரியுது? அப்போ எவ்வளவு காரணங்கள் இருக்கு. நீங்க இந்த காரணம், உங்களுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை, எதனால உங்களுக்கு முடி வளரல அப்படிங்கிற ரூட் காசு நீங்க அனலைஸ் பண்ணி உங்க காரணங்களை கண்டுபிடித்து, இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருந்துச்சுன்னா அதற்குரிய மருந்துகளை எடுத்தா ஹார்மோன் பேலன்ஸ் ஆயிரும், முடி தன்னாலே வளர்ந்துரும். அப்புறம் ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துன்னா அதற்குள்ளதான சில டெஃபிஷியன்சிக்குள்ள சில ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தா, வைட்டமின் சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்தா அது தானாகவே முடி வளர்ந்து விடும். அப்புறம் சில ஒரு ஹெரிட்ரியா வரக்கூடிய பால்னஸ்லாம் இருக்கு. ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியான்னு சொல்லுவாங்க, மேல் பேட்டர்ன் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இவைகள் தான் எவ்வளவுதான் நம்ம ஒரு உணவுப் பொருட்களை எடுத்தாலும் இது பாரம்பரியமா, இது ஹெரிட்ரியா வர்றது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வராது. இது உங்க ஜீன்ல இருக்கிறனால இதனால உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே ஆனால் உங்கள் உடலில் குறைபாடு மூலமாகவோ இல்ல ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் மூலமாகவோ இல்ல சர்டன் டிசீஸ் மூலமாகவோ இல்ல சில டெஃபிஷியன்சி மூலமாகவோ இல்ல சில மருந்துகள் மூலமாகவோ இல்ல ஸ்ட்ரெஸ் மூலமாகவோ வந்திருந்தால் உங்கள் ஹேர் லாஸ் எளிதாய் சரி செய்து விடலாம். ஆனால் அதிகமான காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா லாங் டர்ம் டெஃபிஷியன்சி பிறகு அந்த ஹேர் ஃபாலிக்ல ரீக்ரோத் பண்ண முடியாம கூட போயிடும். ஆகவே எளிதாய் துரிதமாய் உங்களுக்கு கொஞ்சமா ஹேர் லாஸ் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு இடம் ஆல்மோஸ்ட் போயிருக்கலாம், ஒரு இங்க எல்லாம் போயிருக்கலாம். இதை எளிதாய், மிகவும் எளிதாய் இந்த ரூட் காஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா எளிதாகவே அந்த ஹேரை ரீக்ரோத் பண்றதுக்குள்ள வாய்ப்பு மிகவும் எளிது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நிறைய சின்ன சிம்டமேட்டிக்கா நல்ல மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஹேர் ஸ்கேல்ப்ல நல்ல மசாஜ் பண்றது, அப்புறம் சில எக்ஸசைஸ்லாம் பண்றது, இந்த ஹேருக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு பர்டிகுலர் எக்ஸசைஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படிங்கிற சில காரியங்களை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். பயப்படாதுங்க. இந்த ஹேர் லாஸ் நிவர்த்தி பண்றது, சரி பண்றது ரொம்ப எளிது. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு நீங்க இந்த காரணங்கள் ஏதாவது இருந்தா இதை நீங்க சரி பண்ணீங்கன்னா எளிதாய் ஹேர் லாஸை சரி பண்ணிக்கலாம். மேலும் இந்த ரொம்ப வீடியோ இன்னும் அதிகமாய் பேச முடியும் ஹேர் லாஸ் குறித்து. அதன் இன்னும் நிறைய ரிலேட்டடா நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனா இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தி ஆயிடும். அதனால தான் செக்மெண்டா போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அதிகமா நீண்டுட்டுனா எல்லாரும் பார்ப்பாங்களா வீடியோஸ் அப்படிங்கிறது யாரும் பார்க்கறது இல்லை. அதனால தான் ஒரு சிறிதாய் காணொலியை போடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ஷார்ட்டா முடிக்கிறேன். ஓகேவா? மேலும் இதனால உங்களுக்கு இந்த காரணங்கள் உங்களுக்கு இருந்தா அதை சரி பண்ணுங்க. தானாகவே முடி வளரும். அதற்காக பெரிய ஒரு பைசாலாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணி இவைகளெல்லாம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவைகளால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பல நோய்களும் காரணமாய் அமைச்சிடும். இயற்கையான முறையிலே உங்கள் காரணங்களை கண்டுபிடித்து அதை சரி செய்யுங்கள். உங்கள் உடல்ல எளிதாய் ஹேர் ஃபார்ம் ஆயிரும். மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் இது பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சரியா? மேலும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொரோனா காலத்துல பல பிரச்சனைகள்லாம் வரும். இதனாலேயே டெஃபிஷியன்சி பல நோய்கள் வர வாய்ப்பு அதிகம். உங்களை நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களையும் உடற்பயிற்சியும் நல்ல தியானங்களையும் பண்ணி உங்களை பார்த்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பபாய். மேலும் உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. பபாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.